குட் மார்னிங் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நலமாக இருக்கேன். சாட்டர்டே மார்னிங் எழுந்ததே ரொம்ப லேட், பட் பரவாயில்ல, இது சீட் டே இல்லை. ஆமாங்க, வீக் டேஸ் ஃபுல்லாக மார்னிங் எழுந்திரிக்கணும், லாகின் பண்ணணும், ஒர்க் பண்ணணும், திரும்பி பார்த்தா நாளே முடிஞ்சிடும். எகைன் லாக் அவுட் பண்ணணும், தூங்கணும். அடுத்த நாளும் இதே சைக்கிள் தான். பட் சாட்டர்டே சண்டேஸ் அப்படி இல்லையே, லேட்டாக எழுந்திரிச்சு நமக்கு பிடிச்சதை பண்ணலாம். ஸோ இன்னைக்கு என்னோட நார்மலான ஒரு சாட்டர்டே எப்படி இருக்கும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கோ. எழுந்ததும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு என்னோட ஸ்கின் கேரை முடிச்சிட்டேன். பெங்களூரில் வின்டர் சீசன் ரொம்ப சில்லுன்னு இருக்கும். ஸோ கரெக்டாக நம்ம பாடி அண்ட் ஃபேஸை மெயின்டைன் பண்ணலன்னா ரொம்ப ட்ரை ஆகிடும். ஹைட்ரேஷன் ரொம்ப முக்கியம் பிகிலே. ரீசெண்ட் டேஸில் எம்டி ஸ்டொமக்கில் வார்ம் வாட்டரில் லெமன் அண்ட் ஹனி ஆட் பண்ணி சாப்பிட்றது என்னோட நியூ ரொட்டீன் ஆகிடுச்சு. சூப்பர் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாடி டீடாக்ஸ் ஆகும், டைஜஷனும் இம்ப்ரூவ் ஆகும். நான் கொஞ்சம் எக்ஸஸ் வெயிட்ல தாங்க இருக்கேன். பிகாஸ் ஃபுல் டே உட்கார்ந்த இடத்துலயே ஒர்க் பண்றோம் இல்லையா, ரொம்ப சாப்பிட்டாட்டியும் வெயிட் தானே போடுது. அண்ட் அதோட ஜாயிண்ட் ஷோல்டர்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்டிஃப் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. பாடியும் ரொம்ப பெயின் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ஹெவி ஒர்க் அவுட் பண்ணி வெயிட் லாஸ் பண்ற அளவுக்கு உடம்புல ரொம்ப தெம்புலாம் இல்லை. ஸோ முடிஞ்ச அளவு சின்ன சின்ன ஸ்ட்ரெச்சஸ், யோகா போசஸ் அண்ட் ப்ரீதிங் எக்ஸசைஸ் மட்டும் கொஞ்சம் நாளாக கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். மைண்டும் பாடியும் ரொம்பவே ரிலாக்ஸ்டா இருக்கு. எனக்கு வீக்ல ஃபேவரட் டேனா சாட்டர்டே. அதில் ஃபேவரட் பார்ட்னா இட்ஸ் பிரியாணி டைம். எனக்கு ஒரு பிரின்சிபல் இருக்கு. வீக் டேஸில் நான் எதுவுமே ஆன்லைனில் ஆர்டர் பண்ண மாட்டேன். ஒன்லி ஆன் சாட்டர்டேஸ், சம்டைம்ஸ் சண்டேஸ். ஆர்டர் பண்ணி ஒரு 20 மினிட்ஸில் பிரியாணி வந்துருச்சு. போன்லெஸ் சிக்கன் பிரியாணி தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பெங்களூர்ல நான் பார்த்த வரைக்குமே
பெங்களூர் டைப் பிரியாணினா ரைஸ் தனியாகவும் கிரேவி தனியாகவும் கொடுத்துருவாங்க. நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கணும். எனக்கும் இது ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது புதுசாக தான் இருந்துச்சு. பட் சாப்பிட ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதையே கண்டினியூ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கூட போனஸா கிரேவி, தயிர் பச்சடி, அப்புறம் ஸ்வீட்க்கு டபுள் கா மீத்தான ஒரு பிரெட் பேஸ்ட் டெசர்ட் கொடுப்பாங்க. டோஸ்டட் பிரெட்டை சுகர் சிரப்பில் சோக் பண்ணி திக்கான பால்கோவாவை வச்சு கொடுப்பாங்க. டேஸ்ட் வேற லெவலில் இருக்கும். பிரியாணி செட்டப் ரெடி பண்ணிட்டு எனக்கு பிடிச்ச மூவி ஒரு சீரீஸ் போட்டுட்டு சாப்பிடுவேன். நமக்கு பிடிச்ச மூவி போட்டுட்டு நெக்ஸ்ட் ஃபியூ ஹவர்ஸ்க்கு எந்த ஒரு அஜெண்டாவுமே இல்லாமல் இருக்கிறது ஒரு தனி சந்தோஷம் தான்ல. இதெல்லாம் சாட்டர்டேஸ் அண்ட் சண்டேஸில் மட்டும்தான் கிடைக்கும். இங்கே ஒரு பிரியாணி வாங்கினா 2 நேரத்துக்கு வச்சுக்கலாம். ஸோ பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் நைட்டுக்கு எடுத்து வச்சுட்டு க்ளீன் பண்ணிவிட்டு, பிரியாணி ரொம்ப ஹெவியாக இருக்கும்ல, ஸோ சாப்பிட்டதும் ஒரு டம்ளர் சூடாக தண்ணி குடிச்சிடுவேன். இப்படியே ஆஃப்டர்நூன் ஃபுல்லாக போயிடும். எப்படா 5:30 ஆகும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். இங்கே பிஜியில் டீ வைப்பாங்க. டீ எடுத்துட்டு டக்குன்னு மாடிக்கு போயிடுவேன். அங்க ஈவினிங் வானம் ரொம்ப அழகா இருக்கும். பெங்களூர் ஸ்கை சொல்லவா வேணும். ஒரு ஆஸ்தட்டிக்கான வைப் கொடுக்கும். அதெல்லாம் பார்த்துட்டே டீ குடிச்சிட்டு சும்மா ரோம் பண்ணிட்டு பாட்டு கேட்டுட்டு அப்படியே சுத்திட்டு இருந்தா நைட்டே வந்துடும். எடுத்து வச்ச பிரியாணி சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் மூவி சீரியஸ்னு ஏதாவது பார்த்துட்டு அப்படியே தூங்கிடுவேன். உங்களோட சாட்டர்டேஸ் அண்ட் சண்டேஸ் எப்படி போகும்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஐ எம் வெரி ஈகர் டு ரீட் ஆல் யுவர் கமெண்ட்ஸ். See you next update. Bye bye.